பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு திருவள்ளூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை என்றால் சட்டென்று அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பொங்கல் பானையும் செங்கரும்பும் தான். ஆண்டு முழுவதும் எவர் சில்வர் பாத்திரங்களில் சமைக்கும் பெண்கள் பொங்கல் திருநாள் அன்று பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் மண் பானைகளில் பொங்கலிடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். பானைகளில் வண்ண வண்ண பூச்சுக்கள் செய்து மஞ்சள் இலைகளை கட்டி அலங்கரித்து அடுப்பில் வைத்து பொங்கி வரும் சமயம் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லும்போது புது உற்சாகம் பிறக்கும். ஆனால் அந்த மண்பாண்டங்களை தயாரிக்கும் பணியில் இந்த ஆண்டு தொய்வு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அகரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் ஏரியிலிருந்து களிமண் எடுக்க முடியாத சூழலில் பானைகள் மற்றும் மண் சட்டிகள் தயாரிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் தொழிலாளிகள். இந்த ஆண்டு கடுமையான மழை பெய்யனால வேலை எல்லாமே போயிடுச்சு. மின்கூடி செஞ்சு வச்சதுனால மழையில கலைஞ்சு போச்சு, கைகூடியும் வரல. அது போக இருக்கிறது இன்னும் 20 நாள் வேலை தான் இருக்கு பொங்கல் வேலை. இதை செஞ்சு நாங்கள் எப்படி பொறுப்புன்னு தெரியல. அதுக்காக அரசாங்கம் விவசாயிகளுக்கு மற்றவங்க நிவாரணம் வீட்டு கொடுக்குற மாதிரி கைவினை கலைஞர்களுக்கு நாங்கள் செய்கிற தொழிலுக்கு எங்களுக்கு ஏதாகிலும் கொஞ்சம் உதவி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேலை செய்யறதுக்கு ஏரியா எல்லாம் விரும்பி போறதுனால வேலை செய்யறதுக்கு களிமண் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லாம மண்ணுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கோம். மழையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கும் அரசு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே அந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கை. மக்கள் பழைய பாரம்பரியம் மாதிரி இந்த மண்பானையில பொங்கல் வச்சீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். எங்க மாதிரி ஆளுங்களுக்கும் உதவியா இருக்கும், சுவையாவும் இருக்கும். ஒரு பானை 50 ரூபா, 100 ரூபாய், 20 ரூபா அது மாதிரி நாங்கள் கடைகளுக்கு அமைச்சிடும். அவங்க மேல லாபம் வச்சு ஒரு 10 ரூபா வச்சு அவங்க கடந்த 1.5 மாசமா பெஞ்ச மழையில எங்க தோல் சுத்தமாக சரிஞ்சு போச்சு. இப்பதான் ஏதோ வேலை தொடங்கி இருக்காங்க. அரசு இந்த விவசாயத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு நிவாரணம் தர மாதிரி எங்க தோளுக்கும் கொஞ்சம் நிவாரணம் கொடுத்தாக்கா கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். இதேபோல் சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியில் ஒடசல் ஏரி நிரம்பிவிட்டதால் மண் எடுக்க முடியாததால் பானைகள் உற்பத்தி குறைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏரி எல்லாம் நீர்நிலைகள் அதிகமா இருக்கிறதுனால மண் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால அந்த தொழில் இப்ப முடங்கிருமோ அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால இப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வெளியில கேரளா வரலும் போகுது. இங்க தொழில் செய்யற பானை, சட்டி, அகல் விளக்கு மற்ற முதற்கொண்டு எல்லாமே இங்கிருந்து வெளியில டிரான்சாக்சன் ஆகுது. ஆனா இந்த தொழில் இந்த இடத்துல செய்யறதால இப்போ மண் இல்லாததால இந்த தொழில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. பொங்கல் பானைகளை மக்கள் அதிகம் விரும்பி வாங்கினால் தங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கோரிக்கை விடுக்கும் தொழிலாளர்கள் அந்த நம்பிக்கையுடன் பானைகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக பொன்னேரி செய்தியாளர் பாஸ்கர் மற்றும் ஓமலூர் செய்தியாளர் நடராஜன்.